வணக்கம். டாக்டர் கண்ணாதேவி. தியானம் பற்றி தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். தியானம் திறந்த வெளியில் தான் செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது எதுக்காக அப்படின்னா, நமக்கு அந்த உயிர் காற்று அந்த உயிர் காற்று நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால தான் நல்லா ஜன்னலை திறந்து வச்சுட்டு திறந்த வெளியில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேட்டு இந்த மாதிரி ஏதாவது துணி கீழே போட்டு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எதுக்காக அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்காக, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர். நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் பீஸ்ஃபுல்லாக ஆகணும். பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய மனதில் நிறைய எண்ணங்கள் தோணும் இல்லைங்களா? நம்ம சரௌண்டிங்கும் ஒரு சத்தமாக இருந்து நம்மளுடைய மனதும் சத்தமாக இருக்குது அப்படின்னா, நம்ம தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சரௌண்டிங் அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய மனம் அப்போ தான் அடங்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வயிறு காலியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம வயிறு காலியாக இருக்கணும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரெயினுக்கு தேவையான அந்த பிளட் அது அதிகமாக போகும். ஏன்னா நம்ம அந்த பிளட் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகறதுக்காக நம்முடைய ஸ்டமக்லேயே இருக்கும். என்னது அந்த பிளட் அதிகமான பிளட் நம்முடைய நம்ம எங்கே நம்ம வேலை தரமோ அங்கே தான் இருக்கும். நம்ம பிரெயினுக்கு நம்ம அதிகமாக வேலை நம்ம செயல்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம வயிறு காலியாக்கணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு லூஸாக போட்டுக்கணும். ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. இந்த உட்கார அந்த பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நேராக உட்காரணும். கூன் போட்டுட்டு சாய்ந்து உட்காருறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்முடைய அந்த முதுகு தண்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஸ்பைனல் கார்டு அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அது ஏன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம தியானம் பண்ணும்பொழுது நம்முடைய மூலாதாரம் இருக்குது பார்த்தீங்களா? கீழே அங்கே இருந்தது தான் நம்ம அங்கே மனதை வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக நம்ம மேலே கொண்டு வருவோம். அந்த குண்டலினி பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உயிர் காற்று அது நம்முடைய சிந்தனை தான் அது. அப்போ நம்ம கீழேருந்து மேலே நம்ம அதை கொண்டு வரும் பொழுது அதுக்கு தடைகள் இருக்கக்கூடாது. தடைகள் இருக்குன்னா நான் அது மேலே வர்றதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும்னு சொல்கிறது. புருவ மத்திய தியானம் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம புருவ மத்திய தியானம் தான் பண்ணணும். ஏன்னா அந்த மனித ஆன்மா நம்முடைய ஆசனவாய் வழியாக தான் போகும். ஆனால் அந்த தியானம் பண்ணுறவங்க சித்தர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா தலை உச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பிளர்ந்து அது வழியாக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா போகும். அப்போது நம்ம அந்த புருவமத்தி தியானம் தியானம் பண்ணுறது தான் நமக்கு எப்பயுமே நம்ம நோக்கத்துக்கு நம்ம அதை தான் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். நான் அந்த தியானம் பற்றி நிறைய ஸ்டேஜஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்டே கடைசியாக அந்த புருவமத்தி தியானம் பண்ணணும். துரியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம அந்த புருவமத்தி அகுநாத தியானம் பண்ணணும். புரியுதுங்களா சொல்கிறது? அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மன அலை சுழல் இருக்குது இல்லைங்களா? அது எத்தனை ஸ்டேட் இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ நம்ம இந்த தியான நிலைக்கு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஸ்டேட் தான் ஆல்ஃபா ஸ்டேட் தான் நமக்கு யூஸ் ஆகும். அது பார்த்திங்கன்னா 8 to 12 ஹெர்ட்ஸ் அது.
ம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த பூமியில் வந்து வாழும் பொழுது நமக்கு வந்து உண்டாகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கார்டிசோல், அப்புறம் வந்துட்டு என்டாஃபின், நான் என்டாஃபின், சரிங்களா? இது 3 தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அதிகமான மன அழுத்தங்கள் இதெல்லாம் வந்துட்டு வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் தான். என்ன இந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த லெவல் வந்து குறையணும் அப்படின்னா நம்ம வந்து தியானம் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தியானம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்ச காலத்துக்கு நம்ம வந்து பாடி வந்து சுரக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது வந்து வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் ரொம்ப காலத்துக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து பாடி வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி தூங்க முடியாது, அந்த கோவம் வரும், நம்ம பிபி வந்துட்டு அது அதிகமாகும். ஓகேங்களா? அது நமக்கு வந்து நல்லது செய்யாது. அதுக்கு தான் நான் வந்து சொல்லிப்பேன். நான் வந்து இங்கே வந்து அந்த உணர்ச்சி நிலையில் வந்துட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத்திங்கை வந்து கவனிக்கணும். ப்ரீத்திங் வந்து வந்து கவனிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோல் பவரை வந்துட்டு நம்ம வந்து அதை அதிகப்படுத்துறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீத்திங் வந்து கவனிங்க அப்படி சொல்கிறது. ம் பாபா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டே. அவர் வந்து தியானம் வந்துட்டு இப்போ பண்ணுவார் அவரு. அவர் 3 நாள் வந்துட்டு வந்து அவருடைய ஆன்மா வந்துட்டு வெளியில இருந்துட்டு, திரும்ப வந்துட்டு அவர் வந்து அந்த பாடிக்குள்ளே வந்து வந்தார். சரிங்களா? பாபா வந்து நீங்கள் வந்து வந்து பழகுறீங்கன்னா, அந்த தியானம் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஈஸியாக மாறிடும் நமக்கு. சிம்பிளாக வந்துட்டு ஈஸியான அந்த அந்த வழியை வந்து நமக்கு காமிப்பார். ம்